ஏண்டா ராகவா, கேட்ட பணம்லாம் சரியா இருக்குல்ல? ம்? என்னடா? அப்பா 30 லட்ச ரூபாய் குறையுது. டேய், என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ரொம்ப முக்கியமான விஷயம்டா. முடியாதுன்னா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? டேய், இப்ப அவங்க கிட்ட என்னடா பதில் சொல்றது? அப்பா இல்லப்பா, கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதான் அரேஞ்ச் பண்ண முடியல. இன்னும் 10 லட்சம் இருக்குப்பா, மாற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். ஆ? அதை எடுத்தானான்னு தெரியல. டேய், அவன் தான் எதுவுமே சரியா பண்ண மாட்டான்னு தெரியும்ல? ஆ? எப்ப பார்த்தாலும் நீ அவனையே கூட சேர்த்துக்கிற? பண்ணிடுவேன்ப்பா, ஒரு நிமிஷம்ப்பா, கால் பண்ணிடுறேன். அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சரிப்பா. கவலைப்படாம போங்க. சரிப்பா, கொஞ்சம் பார்த்துப்பா. சொல்றா. மாறா, உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டியா? அதெல்லாம் எப்பயோ பண்ணிட்டேன். என் ரூம் லாக்கர்ல இருக்கும் பாரு, எடுத்துக்கோ. சரிடா. டேய், அம்மா இவ்வளோ ஹார்ட் கேஷ் நம்ம எப்பவுமே ஹோல்ட் பண்ண மாட்டோமே, எதுக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி, என்னமோ மறைக்கிற. டேய், அப்பா பக்கத்தில் இருக்காரா? சரி சரி. சரி, நீ கடையை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். நான் பார்த்துக்கிறேன். என்னடா? கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டானப்பா, ரூமில் தான் இருக்கு, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓ. நீ வேலைக்கு வர்றத மாப்பிள்ளை வீட்டில் கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்கன்னு கண்மணி ஃபோன் பண்ணி சொன்னா. அண்ணி சொன்ன மாதிரி அவள் இனி கடைக்கு வரமாட்டாளா? அப்போ இனிமே அவளை கடையில் பார்க்க முடியாதா? இனி அவளை எப்போ பார்ப்போன்னு இருக்கு. பரவாயில்லையே, அத்தை சொன்ன மாதிரி வந்துட்டா. டே கிஷோரு, கவுண்டரில் கேஷ் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வா. எதுக்குண்ணா? இல்லைடா, யாரோ இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சேன், வந்துட்டாங்க, அதை செலிப்ரேட் பண்ண வேணாம்? ஓ. சரிண்ணா. அன்னைக்கு மலை கோயில் கிட்ட நீங்க பைக்ல ஒரு அக்காவை கூப்பிட்டு போனீங்களே, யாருண்ணா அவங்க? அது எங்கேயாடா வந்து கேட்ப? அன்னைக்கு நான் உங்களை அங்க பார்த்தேனா? கொஞ்ச நாளாவே நாங்க உங்களை பார்த்துன்னு தானே இருக்கோம். நீங்க எங்க கிட்டயே மறைக்கிறீங்க. நீங்க யாரையோ லவ் பண்றீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. யாருண்ணா அண்ணி? எழுத்த மாதிரியே உட்காந்துருக்காளே. சிலிண்டரு உன் வேலை தானா? நான் சொல்லல. இரு, நான் வச்சுக்கிறேன். அப்போ நீங்க இங்க வேலை பார்க்கல. நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. வேணா ஒன்று பண்ணலாம். நீங்க செஞ்ச இந்த வேலைக்கு இந்த மாசம் உங்க சம்பளத்துல இருந்து ஒரு 30% ரெடியூஸ் பண்ணிடுவோமா? ஐயோ அண்ணா, அன்னைக்கு நான் மலை கோயிலுக்கே வரல, உங்களையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. அது நான் கண்ட கனவுண்ணா. தெரியாம சொல்லிட்டேண்ணா, என்ன மன்னிச்சுக்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்லியா உங்கள்ட்ட பழகுறனால ஓவர் ஃப்ரீடம் எடுத்துக்கிறீங்களா? நானும் முதலாளி மாதிரி நடந்துக்கவா? நான் வேணாண்ணே. இந்த பார், ஒழுங்கா போய் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காது. சரிண்ணா. போங்க. நல்ல வேலை தப்புச்சேன். நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உண்மையை சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன்ல? நான் எதுக்கு பயப்படணும்? சும்மா நடிப்பு போடாத.
என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்ப நான் உண்மையை சொல்லியிருந்தா உனக்கு பிரச்சனை இல்லை. ம். ஆ, ஆ சொல்லிக்கோ. எனக்கு என்ன பிரச்சனை? ஆ, நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ணலையே, அப்புறம் என்ன? ஆ சொல்லுமா. என் வீட்டுக்காரும் மாமனாரும் பணத்தை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. சரிம்மா. அவங்க கிட்ட நீங்க கேட்ட 1 கோடி ரூபாய் பணம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு வேலை இல்ல கம்மியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? அவங்க ஏதாவது சாக்கு போக்கு சொன்னா நீங்க டக்குன்னு ஒத்துக்காதீங்க. அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆ இருக்குமா, இருக்கு. ம். பெரிய மனுஷன்னு பார்க்காம பட்டுன்னு அசிங்கப்படுத்தி விட்டுருங்க. அவங்களால உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. சரியா? சரிம்மா. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இல்ல மறக்க மாட்டேன். ம். வாங்க 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 சம்பந்தி. வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி. சௌக்கியமா? நல்லா இருக்கேன், உட்காரு. அதை குடுற. இந்தாங்க. கொடுங்க. பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான். கொடுத்த வாக்க காப்பாத்திட்டீங்க பாருங்க. உட்காருங்க உட்காருங்க, முதல்ல ஆ, உட்காருங்க. அது அப்புறம் சம்பந்தி ஒரு 20 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? மொத்த பணத்தையும் பிளாக்ல வேணும்னு கேட்டீங்க. அதான் கொஞ்சம் டக்குன்னு ரெடி பண்ண முடியல. இப்ப அதை வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முதல் நாளே பாக்கிய வாங்கிக்கோங்க. என்னங்க நீங்க எனக்கு என்ன சும்மாவா கொடுக்குறீங்க? இல்ல வட்டி கொடுக்குறீங்களா? இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றீங்க. பொண்ணுக்கு தானே கொடுக்குறீங்க. இதுல போய் இப்படி பண்ணா எப்படிங்க? பெரிய ஜவுளி கடை நடத்துறீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நினைச்சேனா? நீங்க என்னடான்னா 1 கோடி புரட்ட இவ்வளவு கஷ்டங்கிறீங்க. நிஜமாவே இல்லையா? இல்ல கொடுக்கறதுக்கு மனசு வரலையா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் தொழில்ல சுத்தமா இருக்கிறவன். இன்கம் டேக்ஸ்லாம் கரெக்டா கட்டிடுவேன். வீட்டில் தேவைக்கு அதிகமாக பணத்தை வச்சுக்கிறது இல்லை. கல்யாண சீசன் இல்லையா, அதான் பணம்லாம் ரொட்டேஷன்ல இருக்கு. உங்களால முடியல அவ்வளவுதானே? அதுக்கே இப்படி மொட்டை காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், யார என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருடா. கேஷ் கையில் இல்லைனாலும் அக்கௌண்ட்ல இருக்கு. நான் வேணா உங்களுக்கு போஸ்டேட் செக் போட்டு கொடுத்துட்டுங்களா? எதுக்குங்க? நாளை பின்ன பிரச்சனை வந்தா இதை எவிடன்ஸா காட்டி நாங்க உங்ககிட்ட பணம் கேட்டோம்னு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? அட போங்க. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையே போச்சு எனக்கு. கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. ச்சே. யார் அது? ஹலோ. ஹலோ, மாறன் தம்பிங்களா? ஆமா, நீங்க? நான் வீராவோட அம்மா பேசுறேன் தம்பி. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. ஆ. வீராவோட கல்யாணம் நெருங்கிட்டே வருது. கல்யாண வேலை வேற நிறைய இருக்குது. அதான் பார்க்க ஆள் இல்லைன்னு கண்மணிக்கு ஃபோன் பண்ணேன். கண்மணி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னா தம்பி. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணும்? துணிமணியில நம்ம கடையிலே எடுத்துக்கலாம்னு சொன்னா. கொஞ்சம் நகையெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, பொருள்லாம் வாங்கணும், அப்புறம் மண்டபத்துக்கு சொல்லணும், அதோட சமையலுக்கும் வேற ஆள் சொல்லணும்ல. நான் பாத்துக்கிறேம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. வீட்டில் ஆம்பளைன்னு யாரும் இல்லை. நீங்க தான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை பொறுப்பா நடத்தி வைக்கணும். வீரா கொஞ்சம் அது வேணா இது வேணான்னு எடுத்தெறிஞ்சு பேசுவா. நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருந்து எப்படியாவது தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க தம்பி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. சரிம்மா. நான் வச்சிடுறேன். சரிம்மா. ம்.
ஆ, உங்களுக்கு 20 லட்சத்துக்கு செக் வேணா எழுதி தரேன், வாங்கிக்கோங்க. ராகவா, போய் செக் புக் எடுத்துட்டு வா. போடா, போய் டக்குன்னு எடுத்துட்டு வா. நீங்கெல்லாம் என்னங்க பெரிய மனுஷன்? அவன் 500 கோடி 1000 கோடியை வீட்டில் வச்சுக்கிட்டு அழுக்கு சட்டை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடானா 1 கோடி கூட ரெடி பண்ண முடியலங்கிறீங்க. இதுல பலன்னு பக்கட்டா ட்ரெஸ் போட்டா போதுமா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீங்க மரியாதையா நடந்துக்கிட்டா நான் ஏங்க இப்படி பேச போறேன்? நீங்க என்ன எனக்கு பிச்சையா போடுறீங்க? இந்தாங்க சம்பந்தி. வெளியே பெரிய டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ராமச்சந்திரன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா வெறும் லெட்டர் பேட் பெரிய மனுஷனாவெல்லாம் இருக்கீங்க. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? டேய் டேய் டேய், விட்றா, அமைதியாடுறா. அதான் தெரிஞ்சுக்கிட்டோமே. சொன்ன வார்த்தையை காப்பாத்த முடியல, அப்புறம் என்ன? வேணாம், ரொம்ப தப்பா பேசுறீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அப்பா இருக்காரேன்னு பாக்குறேன், இல்லனா டேய் ராகவா, மரியாதையெல்லாம் கேட்டு வாங்க கூடாது தம்பி. நம்ம நடந்துக்கிற விதத்துல தானா கிடைக்கணும். உங்களால அந்த பொண்ணு வீட்டுல ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதானா? அதான் பணம்லாம் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? போஸ்ட் ஆயிடு செக்கால எழுதி கொடுத்துருக்கீங்க. அது பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது? இந்த ஏரியாவை தாண்டா என்ன யாருன்னே தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கட்டுமா? சிட்டிக்கு நடுவுல பெரிய ஜவுளி கடை வச்சிருந்தா போதாது தம்பி. கையில துட்டு வேணும். துட்டு. நைட்ல ஆட்டோ ஓட்டுற பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்க எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏதோ நீங்க இருக்கீங்க, பின்னாடி எதுக்காச்சும் உதவுவீங்கன்னு நினைச்சேன். உங்களை பத்தி தெரிஞ்சுதா அன்னைக்கு அந்த வீரா எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிருச்சோ. இப்படி எல்லாம் நம்ப வச்சு கழுத்து இருக்காதீங்க. போதும், நிறுத்துங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. ராகவா, அமைதியாருன்னு சொல்றேன்ல. நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. ஏங்க, நீங்க என்ன வேணும்னா பேசுங்க, பரவாயில்ல. அது இன்னும் பணம் எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. அந்த பொண்ணு என்னை நம்பி சம்மதம் சொல்லிடுச்சு. இந்த கல்யாணம் நடக்கணும். எப்படியாவது அவகிட்ட பேசி அவ மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். மனசுல இருக்கிறத பேசிட வேண்டியதுதான். நான் பேசினா அவ கண்டிப்பா கேப்பா. வா 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 வாமா. அம்மா, வா வந்து உட்காரு. வா வா உட்காருமா. உட்காரு. அம்மா, உட்காரு. நல்லா தாராளமா உட்காந்துக்கோ. காஃபி குடிக்கிறியாமா? இஞ்சி தட்டி போட்டு டீ எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, நான் ஒருத்தி வெயில்ல வந்திருக்க, காஃபி டீ குடிக்கிறியான்னு கேக்குறேன் பாரு. சில்லுன்னு ஐஸ் போட்டு ஃப்ரூட் ஜூஸ் கொண்டு வரட்டுமா? இல்ல அம்மா, இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னா கேட்டுட்டு கிளம்பிடுவேன். கடையில நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருக்கா? சரி, அப்ப உட்காரு, உட்கார்ந்து பேசலாம். வா உட்காரு. வீரா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? இல்ல, உன் மனசுக்கு பிடிச்சுதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா, இல்ல உங்க வீட்ல அக்கா எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்களேன்னு ஒத்துக்கிட்டியான்னு தான் கேட்டேன். நான் அன்னைக்கே சொன்னனே வலியம்மா,
என் குடும்பத்துக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் என் சந்தோஷம். என் அம்மா இதுல சந்தோஷமா இருக்காங்க, என் அக்காவும் இதுதான் கரெக்ட்னு சொல்றா. ஆமா, இப்ப எதுக்கு அத பத்தி கேக்குறீங்க? இப்ப கேக்குறேன்ல, மாறன நீ காதலிக்கிறேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன வலிமா பேசுறீங்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்போ உன் மனசுல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீ உங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாது. பாவம் பெரியவங்க வருத்தப்படுவாங்க. உன் தங்கச்சி சின்ன பொண்ணு பிருந்தா, அவகிட்டயும் சொல்ல முடியாது. உங்க அக்கா இந்த வீட்டுக்கு வந்துட்டா. ஏன்னா அவர் பார்வையில அவர் ரொம்ப கெட்டவன், எனக்கு அவன் ரொம்ப நல்லவன். ஆனா வெளியில எப்படி இருக்கான்னு தெரியாதே. இப்ப கடையில நாள் முழுக்க நீ அவன் கூட இருக்க, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேற. அதனாலதான் எங்களுக்கு தெரியாத கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. மாற எப்படிமா அவங்க அப்பா சொல்ற மாதிரி கெட்ட பையனா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவன் ரொம்ப நல்லவன். ஆனா இந்த குடிக்கிறான்ல, அதுதான் பிரச்சனை. ஐயோ, நீ இப்படி சொல்ற. இவ்ளோ வருஷமா நான் அவன் கிட்ட குடிய விடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா திடீர்னு பாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல, டக்குன்னு 3 நாள் குடிக்கவே இல்ல, ஒட்டாட்டமா வீட்டுக்கு வந்தான். ஆனா மறுபடியும் என்ன ஆச்சோ, குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் அவனை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. எந்த மகராசி வந்து மாத்த போறான்னு தெரியல. வேற வேற ஏதாவது அவனை பத்தி? வேற எதுவும் இல்ல பள்ளிமா. இல்லையா? வீரா, மாற இருக்கான்ல, மாற உன்ன அத்தை, அங்க கடையில உன்னை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க, இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிருக்க? இல்ல, வள்ளியம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க, அதான். இதுக்கு வேற வேலை இல்ல, யாராவது போறவரங்களை கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், அதுக்காக உடனே கிளம்பி வந்துருவியா? மாறா, அமைதியா இரு. நீ கிளம்பு, கடையில நீ இல்லாம நிறைய வேலை பெண்டிங்ல கிடக்கு, கிளம்பு போ. நான் வரேம்மா. சரி, நான் அப்புறமா உனக்கு ஃபோன். நீ கிளம்பு. சரி, நான் வரேன். உன்னை எதுவும் பேச வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ? நீ வாயை மூடு. ஏன்டா அவளை துரத்தி விட்ட? கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நான் அவகிட்ட பேசி அவ மனசை மாத்தி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கிழிச்சிருப்ப. ஆர்வக்கோளார். நீ ஏதாவது சொல்லி வச்சேன்னா அப்பாட்ட நான் தான் வாங்கி கட்டணும். ஏண்டா, பண்ணாத தப்புக்கு எத்தனை வாட்டி அடி வாங்கிருக்க? லவ் பண்றல, ஒரு வாட்டி அடி வாங்கினா என்னடா தப்பு? வந்ததும் சரியில்லை, வளர்த்ததும் சரியில்லை. அப்பா, என்னால தாங்க முடியலப்பா. அவர் ஒரு பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறாரு? ஏன்பா என்ன தடுத்தீங்க? 2 வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருப்பல்ல. விடுற, வீரா வாழப்போற இடம், நம்ம தப்பா பேசிட்டோன்னு இருக்கக்கூடாது. சபையில பணம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பேசுறாரு. எல்லாம் அப்படிதான்டா. பணம் இல்ல விடுவாங்களா? நாம தான் தரோன்னு சொல்றோம்லப்பா, அதுக்கு மேல இப்படி பேசினா எப்படிப்பா? விடுறா, பெருசுப்படுத்தாத. மரியாதை தெரியாத ஆளா இருக்காரு. வீராவோட வாழ்க்கைக்காக இதெல்லாம் பொறுத்துக்கலாம்டா, தப்பில்ல. அப்பா, இப்பவே இப்படி பேசுறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசுவாங்க? இப்ப செய்யறது வீராவை அவங்க நல்லா வச்சுக்கணும் தான். அதே மீறி அவங்க ஏதாவது குடைச்சல் கொடுத்தா நாம என்ன செய்வோன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பணம் கொடுக்காம கட்டி கொடுத்தா அதையே பேசி குத்தி காட்டி பிரச்சனை பண்ண சான்ஸ் இருக்கு. இனி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. என்ன, பையன் நல்லா இருக்கான், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, வீரா மேல உயிரா இருக்கான், அது போதுண்டா. வீரா நல்லா இருப்பா. ராகவா, எனக்கு பொண்ணு பிறக்கல, கடவுளா பார்த்து இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அதை குறையில்லாம செஞ்சு முடிக்கணும்.
அது மட்டும்தான்டா இப்போ என் மனசுல இருக்கு. டேய், இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வேணாம். ம்? என்ன மன்னிச்சிருங்கப்பா, எல்லாம் என்னாலதான். பரவாயில்ல, விடுற. நீ வேணும்னு எதையும் பண்ணலையே, நம்ம சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. விடு, பாத்துக்கலாம். அப்பா ம்? ஒரு நிமிஷம்ப்பா.